மேக்கப்பு காஸ்டியூம்லாம் போட்டு ஜாலியாக சுற்றுவோம். நம்மளுக்கு என்ன இருக்கு, பேண்ட்டு சட்டை போட்டுனதே சுற்றின்னு இருக்கிறோம். அவங்க சிக்கி சிக்கி சிக்கின்னு போடுறாங்க. பொண்ணுங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஜாலியாக இருப்பேன். எங்கெங்க சுற்றுறாங்க. ஒரு நாள் போயிட்டு கேர்ள்ஸ் செஷன் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன் ப்ரோ. ப்ரோ ஒரு நாள் உங்களுக்கு பொண்ணா மாதிரினா என்னால என்ஜாய் பண்ணுவீங்க. நான் பொண்ணுங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஜாலியாக இருப்பேன். எங்கெங்க சுற்றுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பசங்க கூட ஜாலியாக சுற்றுவோம். அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுது. ஆனால் பொண்ணுங்களாம் மாறினா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி போய் ட்ரெஸ் போடுறாங்கன்னு பாட்டு நானும் நல்ல மாடலாக ட்ரெஸ் போட்டு சுற்றுவோம் ஊருக்குள்ள. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. முன்னோடது ப்ரோ மாடல் டெஸ்ட் பண்ணிட்டு பசங்களாம் செட் அடிச்சுட்டு அப்படியே காசு மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு கழட்டி விட்டுறது. காசு முக்கியம், காசு முக்கியம். பிள்ளைங்க அதானே பண்றாங்க, சின்சியரா லவ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏன்னா இன்னும் பிடிக்கல, எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நல்லா மால் கறந்துட்டு கழட்டி விட்டுறாங்க. நம்ம அது மாதிரி சூட்டிப்பா இருக்கணும் பசங்க. நீ அப்படியா, சரி நம்ம கெஞ்சி அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து ஒரு 2000 3000 நம்ம கொடுத்தது ரிட்டர்ன் வாங்கி நம்ம கழட்டி விட்டோம்னா முடிஞ்சு. அது மாதிரி நம்ம பண்ண மாறினோம்னா அவ்வளவுதான். ரிவெஞ்ச் எடுக்கணும். அது மாதிரி ரிவெஞ்ச் நம்ம எடுத்துடணும். நீ ப்ரோ ஒரு நாள் உங்களுக்கு பொண்ணா இருக்க வாய்ப்பு கிடைக்குது, என்னெல்லாம் பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்கன்னா, மேக்கப்பு காஸ்டியூம்லாம் போட்டு ஜாலியாக சுற்றுவோம். நம்மளுக்கு என்ன இருக்கு, பேண்ட்டு சட்டை போட்டுனதே சுற்றின்னு இருக்கிறோம். அவங்க சிக்கி சிக்கி சிக்கின்னு போடுறாங்க. நம்ம இப்படி போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க சிக்கி சிக்கின்னு பாதி ஸ்கட் போட்டு சுற்றினுறாங்க. எல்லாம் மேலே கீழே பார்த்துட்டு போறாங்க. அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. இல்ல அதுதான் போடுவாங்க. அதுதான் சொல்றேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிட. ப்ரோ நீங்க பொண்ணுங்களாம் மாறினா ஒன் டே என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு வேலம்மாள்ல படிக்கிறேன். அங்கே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நான் எட்டி எட்டி பார்ப்பேன், ஜன்னல் வழியே தெரியவே தெரியாது. ஒரு நாள் போயிட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ கேட்டுப்பாங்க ஃப்ரெண்டு அசிம், ஏய் சொல்றா, சொல்றா ப்ரோ பொண்ணுங்களா இப்ப பிறந்தா நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி என்ஜாய் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்பா கிட்ட காசு கேட்பேன், அப்பா தந்துடுவாங்க. ஆமா ஆமா. இப்ப நான் வெளியே போனேன்னா எனக்கு மேக்சிமம் 50 ரூபா கொடுத்தா எதுக்குன்னு கேட்பாங்க. இதே எங்க அக்கா போனா 500 ரூபா கொடுத்துட்டு வேற ஏதாவது தேவைன்னா சொல்லுமா அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அந்த மாதிரி. அப்புறம் இப்ப வீட்டுல இந்த பெண்ணை கேட்டாலும் சரி பொண்ணு சரி இத வெளியில போயிடுவா அப்படின்னு இதை வாங்கி தந்துடுவாங்க. அதெல்லாம் கிடையாது, முதல்ல பாத்ரூம் போயிருவேன். அப்புறம்